யோசுவா 18:1-3 வரை நீங்க படித்து பாருங்கள். யோசுவா 18:1-3 வரை படித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் இஸ்ரவேலின் புத்திரர் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். பிதாக்கள் சுதந்தரிக்க தேசத்தை கொடுத்தாச்சு. 7 ஜாதிகளை ஆண்டவர் துரத்தி அவர்களுக்கு தேசத்தை யோசுவாவின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார். இப்ப 5 கோத்திரத்தார் மட்டும் அந்த அதுல தங்கள் பங்கை சரியா எடுத்தாங்க. 7 கோத்திரத்தார் அசதியா இருக்கிறாங்க. தேவன் அதை கொடுத்து விட்டார், ஆனால் அதை அவங்க பங்கிட்டு எடுப்பதற்கு அசதியா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் யோசுவா அவளை பார்த்து சொல்றாரு, அது தேவன் உங்களுக்கு அதை தந்திருக்கும் போது நீங்கள் ஏன் அசதியா இருக்கிறாங்க? ஏன்னா அதை போய் அந்த தேசத்தை எல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், அது மலைகளை போய் சுற்றி பார்க்கணும், பள்ளத்தாக்களை போய் சுற்றி பார்க்கணும், ஆமீன், எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணும். பார்த்து அவங்க சீட்டு போட்டு அதை குலுக்கி அன்றைக்கு சீட்டு போட்டு தான் பங்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனா கொஞ்சம் இவங்க பிரயாசப்பட்டு உழைத்து அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அசதியாயிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே பாடுகளை சகித்து, துன்பங்களை சகித்து, கஷ்டங்களை சகித்து, ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆனா அதை நம்ம பங்கிட்டு எடுத்துக்கொள்ள நம்ம இன்னைக்கு அசதியா இருக்கிறோம்.